இந்த நாட்டை நாட்டு மக்களையும் வாழ வைப்பவர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பரவலாக நாம் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் சொல்கிறார்கள், நாங்கள் தவறு செய்து விட்டோம். இன்றைக்கு தமிழகத்தில் தேடி தேடி பார்த்தாலும் அன்புமணி ராமதாஸ் மாதிரி ஒரு முதலமைச்சர் இளைஞர் படித்தவர் யாரும் இல்லை. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் இந்த தவறை உணர்ந்தார்களே என்று. சரி, தவறை உணர்ந்தார்கள், மீண்டும் தவறு செய்யாமல் இருக்க வேண்டுமா? அதற்கு ஏன் சாராயத்தை கொண்டு வந்தார்கள்? கருணாநிதி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னார்? மறந்து விடவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் இந்த சென்னை நகரம் எங்கும் மேடை போட்டு பேசினீர்களே, உங்கள் கஷ்டங்களை தீர்ப்போம், வறுமையை விரட்டுவோம், உங்கள் வாட்டத்தை போக்குவோம், பசி பட்டினியை போக்குவோம், எல்லோருக்கும் கல்வி, இலவச கல்வி, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் எல்லாம் கிடைக்கும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்று கடைசியாக சொன்னார். ஆக 50 ஆண்டு கால திராவிட கட்சி ஆட்சியில் இன்றைக்கு சுடுகாடாகத்தான் தமிழகம் மாறி இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் சொல்லிவிட்டு இதை செய்தீர்களா? கல்வியை இலவசமாக கொடுத்தீர்களா? மருத்துவத்தை இலவசமாக கொடுத்தீர்களா? விவசாயிகளுக்கு இலவச திட்டங்களை வழங்கினீர்களா? எதுவும் செய்யாமல் சாராய கடையை திறந்து வைத்து குடியார மக்களை, ஒட்டுமொத்த மக்களையும் குடிகார மக்களாக மாற்றி இந்த நாட்டை குடிகார நாடாக மாற்றி விட்டீர்களே. இது யார் செய்தது? இன்றைக்கு ஆட்சியில் இருந்த கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்கள் தானே செய்தார்கள். இன்றைக்கு நடிகர்கள் அரசியலுக்கு வரப்போகிறோம் என்று தொலைக்காட்சியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம், அது அவர்களுடைய கருத்து. ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை சொல்ல வேண்டும். வருவதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்தீர்கள், திரைப்படத்தின் மூலமாக நாட்டு மக்களுக்கு என்ன நல்ல செய்தியை சொன்னீர்கள் என்பதை சொல்ல வேண்டும். ஆக இதைதான் கேட்கிறோம். எதை கேட்டாலும் ஆண்டவன் சொல்கிறான் என்று சொன்னால் இங்க இருக்கின்ற கபாலீஸ்வரை போய் நாம் கேட்க முடியுமா? ஆண்டவன் சொல்கிறான் கேட்டால் ஆண்டவன் இமயமலையில் இருக்கிறான் சொன்னால் நாம் எல்லோரும் இமயமலைக்கு செல்ல முடியுமா? நினைத்து பார்க்க வேண்டாமா? ஆக யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் நடிகர்கள் நாடாண்டு இருக்கிறார்கள். சினிமா துறையை சார்ந்தவர் கலைஞர், திரைக்கதை வசனம் எழுதியவர். எம்ஜிஆர் ஒரு நடிகர், ஜெயலலிதா ஒரு நடிகை. இவர்கள் நாட்டை ஆண்டபொழுது இந்த நாடு நாசமாக்கப்பட்டது. இன்றைக்கு எல்லோரும் வேலையில்லா திண்டாட்டம், படிப்பதற்கு வழியில்லை. விவசாயிகள் நிர்வாணமாகத்தான் இருக்கிறோம் என்று டெல்லியில் போராடி காட்டிவிட்டார்கள். அதை கூட இன்றைக்கு இருக்கின்ற மோடி ஏதோ புரட்சி செய்ய போகிறேன் என்று சொன்ன மோடி அந்த விவசாயிகளை திரும்பி பார்க்கவில்லை. ஆக விவசாயிகள் என்றால் அவளது கேவலமா? இந்தியாவில் 80% பேர் விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் விவசாயம் செய்யவில்லை என்றால், இன்றைக்கு உற்பத்தி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த நாடு வறட்சியாகும், சாப்பிடுவதற்கு எதுவும் கிடைக்காது. இதை நினைத்து பார்க்க வேண்டாமா? அந்த விவசாயி ஒரு 35 நாட்கள் போராட்டம் செய்கிறான், ஒரு நாள் கூட இந்த நாட்டின் பிரதமர் திரும்பி பார்க்கவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டுக்கு அவர் என்ன செய்ய போகிறார்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? போராடி விட்டு வந்தார்கள். ஆக விவசாயிகள் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான். ஆனால் மந்திரிகள் சொல்கிறார் தற்கொலையில் சாகவில்லை என்று சொல்கிறார்கள். சொன்னால் கடனை வாங்கி விவசாயம் செய்துவிட்டு வீட்டில் கல்யாண வயதில் இருக்கிறாள் பெண், அவளுக்கு திருமணம் செய்ய வைக்க முடியவில்லை, பிள்ளையை படிக்க வைக்க முடியவில்லை. ஆனால் இந்த கடன் சுமையை சுமந்து கொண்டு என் பிள்ளைகளை வறுமையிலும் என்